அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகேந்திர ஜோதிடம் சேனல் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம மேஷ ராசிக்கான முழுமையான பராபவ வருட பலன்களைத்தான் பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களாவே நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற வலிகளும் மன உளைச்சல்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. எப்பவுமே சுறுசுறுப்பா நெருப்பு மாதிரி வேலை செய்யற நீங்க இப்போ எப்படா விடியும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் இருக்கீங்க. உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான முழுமையான பலன் கிடைக்கல. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத மாதிரி கடைசி நேரத்துல பல காரியங்கள் தடையாகி நிக்குது. அதையெல்லாம் விட முக்கியமா பணம் பணம் வருது, ஆனா வந்த வழியே போகுது, ₹1 கூட மிச்சம் பிடிக்க முடியலையே அப்படிங்கிற கவலை உங்க முகத்துல தெளிவா தெரியுது. யாருக்காவது உதவி செஞ்சிருப்பீங்க, ஆனா அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறியிருப்பாங்க. காரணமே இல்லாத அவப்பெயர், மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம், தூக்கமில்லாத ராத்திரிகள், குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்னு பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு தான் இப்போ இந்த பராபவ வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறீங்க. பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சமீபத்துல நம்ம சேனல்ல வெளியான ஆற்காடு பஞ்சாங்கம் பராபவ வருட பலன்கள் வீடியோவுக்கு நீங்க கொடுத்த அந்த மிகப்பெரிய ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன் இந்த நிலைமை? ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரய சனி இருக்கிறார். அதாவது 7.5 சனியின் முதல் கட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கூடவே 5ஆம் இடத்துல கேது பகவான் குழந்தைகளை பத்தின கவலையையும் குலதெய்வ தோஷங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். இதனால தான் இந்த தவிப்பு. ஆனா இனி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த சித்திரை 1ஆம் தேதி பிறக்கப் போகும் பராபவ வருடம் உங்களுடைய பல கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகுது. இந்த வருஷ தொடக்கத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு பகவானும், பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல கேது பகவானும், தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் இடத்துல குரு பகவானும், 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் யாருன்னா 11ல இருக்கிற ராகு பகவான் தான். 11ல் ராகு நிற்க 16 திரவியங்கள் வந்து சேரும் என்பது ஜோதிட விதி. 12ல் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு எவ்வளவு செலவுகளை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திடீர் பணவரவை இந்த ராகு பகவான் வாரி வழங்கப் போறார். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்த முடக்கம் விலகும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாமான்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ரொம்ப பெரிய முதலீடுகள் இல்லாம உங்க உழைப்ப மட்டும் மூலதனமா வச்சு செய்யக்கூடிய தொழில்களை தாராளமா தொடங்கலாம். ஏன்னா 3ல் இருக்கிற குரு பகவான் உங்க தைரியத்தை அதிகரிப்பார். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். நம்ம உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு சில நேரம் தோணும். ஆனா பொறுமையாயிருங்க. உங்களுக்கான பதவி உயர்வும் சம்பள உயர்வும் நிச்சயம் உங்களை தேடி வரும். வெளியூர் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றியை தரும். குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போறது ரொம்ப அவசியம். 5ல் கேது இருக்கிறதுனால பிள்ளைகளோட படிப்பு மற்றும் எதிர்காலம் பத்தின சிந்தனை அதிகரிக்கும். அவங்க கிட்ட அன்பா பேசி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுகிட்டு செயல்படுங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில இழந்த உங்க மரியாதைய இந்த வருஷம் நீங்க திரும்ப பெறுவீர்கள். ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க துளியும் சமரசம் செஞ்சுக்க கூடாது. விரய சனி நடக்கிறதுனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வு வந்து போகும். அதனால சாப்பாட்டு விஷயத்திலையும் தூக்கத்திலையும் ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. இதுவரைக்கும் மேஷ ராசிக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். ஆனா மேஷ ராசிக்குள்ள அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியா இந்த பராபவ வருஷம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு இப்போ துல்லியமா பார்த்திடலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, உங்க நட்சத்திரநாதன் கேது பகவான். அவர் இப்போ உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார்.
அதனால இந்த வருஷம் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் குலதெய்வ அருளும் ரொம்பவே அதிகரிக்கும். ஆரம்பத்துல எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் அலைச்சலும் சின்ன சின்ன குழப்பங்களும் வந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியால எல்லா தடைகளையும் உடைத்து எறியவீங்க. தொழில்லையோ குடும்பத்திலேயோ புதுசா எந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும்போதும் பெரியவங்க ஆலோசனைய கேட்டு நடக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலமா அமையும். பரணி நட்சத்திர அன்பர்களே, உங்க நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான். இந்த பராபவ வருஷத்துல உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. வண்டி வாகனம் மாத்துறது, வீடு கட்டத் தொடங்குறது, ஆடை ஆபரணங்கள்னு வாங்கறதுக்கான யோகம் பிரகாசமா இருக்கு. ஆனா அதே சமயம் சுக்கிர ஆதிக்கத்தால ஆடம்பர செலவுகளும் தேடி வரும். அதனால வரவுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சிறு சிறு ஊடல்கள் விலகி ரொம்ப நாளா எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். கிருத்திகை 1ஆம் பாத அன்பர்களே, உங்க நட்சத்திரநாதன் சூரிய பகவான். உங்களுக்கு இந்த வருஷம் உத்தியோகத்துல நல்ல ஒரு அங்கீகாரமும் தலைமை பதவியும் கிடைக்கப் போகுது. அரசாங்க வழியில நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் சுலபமா முடியும். தந்தை வழியில நல்ல ஆதரவும் உதவிகளும் கிடைக்கும். ஆனா உங்க இயல்புல இருக்கிற அந்த முன்கோபத்தை மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் குறைத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையா இருந்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். இந்த நட்சத்திர பலன்களை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வருஷத்துக்கான உங்க திட்டங்களை தைரியமா தொடங்குங்க. இந்த பராபவ வருஷத்துல உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்க நினைத்த காரியங்கள் கைமேல் பலன் தர நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் ஒன்னு இருக்கு. கண்டிப்பா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் முழுமையான வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வம் நின்னு பேசும் உங்களுக்கு. அதே போல செவ்வாய்க்கிழமை தோறும் வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு, அதாவது நாய்கள் பறவைகளுக்கு உணவு வையுங்க. உங்களுடைய தடைகளெல்லாம் தவிடுபொடியாகும். மேஷ ராசி அன்பர்களே, இந்த பராபவ வருடம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்த போகுது. அதனால தைரியமா உங்க வேலைகளை தொடங்குங்க. வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ நிச்சயம் உங்க மனசுல ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது மேஷ ராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கட்டும். அடுத்ததா ரிஷப ராசிக்கான பலன்களோட உங்களை சந்திக்கிறேன். அதை தவறாம பார்க்க இப்பவே நம்ம ஸ்ரீ மகேந்திர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.